இப்போ செல்ஃபோனுக்கு வர சார்ஜிங் கனெக்டர்களை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சைனா பேசிக் மாடலில் நிறைய கனெக்டர் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த இதெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகிடுச்சு. கடைசியாக V3 வரை வந்தது. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டு இல்லை. இப்போ மார்க்கெட்டில் பெருசாக அந்த மாடல்கள்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு பேசிக் மாடல்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சார்ஜிங் கனெக்டர் ஒரு காலத்தில் சார்ஜிங் கனெக்டர் பார்த்திங்கன்னா இது வந்து சாம்சங் மாடல். இது வந்து மெயின் மதர் போர்டில் அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் சார்ஜிங் கனெக்டர். மெயின் மதர் போர்டில் அட்டாச் ஆகிருக்கும் சார்ஜிங் கனெக்டர். இதெல்லாம் மெயின் மதர் போர்டில் அட்டாச் ஆகிற சார்ஜிங் கனெக்டர். இந்த சார்ஜிங் கனெக்டர் கழட்டி மாட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நல்லா சால்ட்ரிங்கை யூஸ் பண்ண தெரியணும், ப்ளோயர் யூஸ் பண்ண தெரியணும். இது இப்போ பழைய மாடல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் கனெக்டர் வந்து மதர் போர்டு கூடயே அட்டாச் ஆகி வரும். அதை மட்டும் நம்ம தனியாக கழட்டி மாட்டுற மாதிரி இருந்தது. இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்கள் எல்லாம் சார்ஜிங் கனெக்டர் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்டு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பழைய மாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா V8 கனெக்டர். இந்த கனெக்டர் வந்து V8ல் இருக்கும். இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வர மாடல்கள்லாம் எப்படி அப்படின்னா எல்லாமே சப்போர்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சார்ஜிங் கனெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்டு. இந்த சப்போர்டில் நான் சொன்ன மாதிரி மைக்கு, ஹெட்ஃபோன் கனெக்டரு, சார்ஜிங்கு, வைப்ரேட்டர் மோட்டருக்கு உண்டான ட்ராக். இப்போ வர்ற மாடலில் இது வந்து V8 மாடல். இது வந்து சப்போர்டில் சார்ஜிங் கனெக்டர் வரும். கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ண தெரிஞ்சிட்டாலே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த கனெக்டர் மட்டும் நீங்கள் தனியாக மாற்றிக்கலாம். V8னா கனெக்டர் மட்டும் 5 ரூபா வரும். இதே டைப் சினா 10 ரூபா 20 ரூபா மாடலுக்கு பொறுத்த வரையும் வரும். இது வந்து V8ல் வர சார்ஜிங் கனெக்டர். இது பார்த்திங்கன்னா சாம்சங்க்கு வர சார்ஜிங் கனெக்டர். இது வந்து டைப் சி. இதுதான் சப்போர்டு. இப்போ வர்ற மாடல் எல்லாமே சார்ஜிங் கனெக்டர் வந்து சப்போர்டில் தான் வரும். நீங்கள் சப்போர்டை மட்டும் கழட்டிட்டு புதுசாக ஒரு சப்போர்டை வாங்கி மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சால்ட்ரிங் ஐனு ப்ளோயர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரையும் வரும், அந்த மாடலை பொறுத்து. இது பார்த்திங்கன்னா இதுதான் சப்போர்டு. சப்போர்டில் வர டைப் சி சார்ஜிங் கனெக்டர். இது V8. இது ஒரு சப்போர்டு. சப்போர்டில் வர V8 சார்ஜிங் கனெக்டர். இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் ஃபுல்லாகவே சப்போர்டில் வர சார்ஜிங். இது பார்த்திங்கன்னா இதுதான் சப்போர்டு. அது வர சார்ஜிங் கனெக்டர். இந்த சப்போர்டு மட்டும் 100 ரூபா 150 ரூபா ஒரு மாடலை பொறுத்த வரையும். இந்த போர்டை கழட்டி அப்படியே வேறு போர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய ஹையர் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சிசி வந்து சப்போர்டு மாதிரி வராது, தனியாக ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி வரும். இது வந்து தனியாக ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி வரும். இதான் சார்ஜிங் கனெக்டர். இந்த சார்ஜிங் கனெக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி வரும். இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும் அந்த கனெக்டர் போயிட்டா அந்த ஸ்ட்ரிப்பை வாங்கி நம்ம சொருகிக்கலாம். சிசிங்கிறது சார்ஜிங் கனெக்டர். இது கொஞ்சம் பழைய மாடல். இல்லை சார்ஜிங் கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்பில் வருது. மெயின் ஸ்ட்ரிப்பு கீழே கனெக்ட் ஆகும், அதுலேருந்து இந்த ஸ்ட்ரிப்பில் வருது. இப்போது செல்ஃபோனுகளில் சார்ஜிங் கனெக்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா சார்ஜ் ஏறுறதுக்காகவும், செகண்ட் வந்து OTG கனெக்ட் ஆகிறதுக்காகவும், மூணாவது உங்கள் மொபைல் வந்து கம்ப்யூட்டரோட டேட்டா கனெக்ட் ஆகிறதுக்கும் இந்த 3 யூஸுக்கு இப்போ சார்ஜிங் கனெக்டர் யூஸ் ஆகுது. இந்த கனெக்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா, சார்ஜிங் கனெக்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறாது ஃபஸ்ட்டு. செகண்டு சில மாடலில் சார்ஜ் ஏறும், OTGயோ கம்ப்யூட்டர்லேயோ கனெக்ட் ஆகாது. சில மாடல் என்னென்னா சார்ஜ் ஏறும், ரொம்ப ஸ்லோவாக ஏறும். சில மாடல்களில் என்ன அப்படின்னா சார்ஜ் ஏறுற மாதிரியே காட்டும், பேட்டரியில் லோட் ஆகாது. இதெல்லாமே சார்ஜிங் கனெக்டர்னால வர்ற கம்ப்ளைண்ட்டு. சில அது வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஆனால் 99% சார்ஜிங் கனெக்டர்னால வர்ற கம்ப்ளைண்ட்டெல்லாம் நான் இப்போ சொன்ன மாதிரி சார்ஜ் ஏறாது, கம்ப்யூட்டரில் கனெக்ட் ஆகாது, OTG கனெக்ட் ஆகாது,
ஸ்லோவாக ஏறும், ப்ளஸ் வந்து ஏறுற மாதிரி காட்டும், லோட் ஆகாது. இப்போ சார்ஜிங் கனெக்டரை பொறுத்த வரையும் இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னா டைப் சி இருக்குது, கொஞ்சம் ஹையர் மாடல் ஃபுல்லாக டைப் சி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேசிக் மாடல் கீபேட் மாடல் எல்லாமே V8 கனெக்டரை யூஸ் பண்ணுறாங்க. இது பேசிக் ஜியோ மொபைல். இதில் பார்த்தீங்கன்னா V8 சார்ஜிங் கனெக்டரை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லா பேசிக் கீபேட் மாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கனெக்டர் வந்து மதர் போர்டு தான் அட்டாச் ஆகி வரும். இப்போ வர்ற எனி ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்டு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்டாகவே வந்துடும். எனி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் மாடல் எல்லா மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்டு வந்து சப்போர்டாகவே வந்துடும். சரி, பேசிக்காக ஒரு சார்ஜிங் சப்போர்டு எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாம்சங் மொபைலுடைய இது ஃபிங்கர் பிரிண்ட்டு. இதை கழட்டி விட்டுறணும். இந்த ஸ்டெப்பு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டெப்பை கழட்டி விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் ஸ்டிப்பையும் கழட்டி விட்டுறோம். இங்கே நெட்வொர்க் என்ன இருக்குது, இதை ரெண்டையும் கழட்டிடுறோம். இங்கே ஸ்க்ரூஸ் இருக்கும், சில மாடலில் ஸ்க்ரூ இருக்கும், சில மாடலில் ஸ்க்ரூ இருக்காது. இப்போ இந்த ஸ்க்ரூவை கழட்டிடுறோம். இப்போது லைட்டாக அப்படி தூக்குனீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து கழண்டு வந்துடும். இப்போ சால்ட்ரிங்கை நல்லா யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த கனெக்டர் மட்டும் நீங்கள் தனியாக மாற்றிக்கலாம். இந்த கனெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா தான் வரும். அதிகபட்சமாக டைப் சி கனெக்டரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கு மேலே போகாது. இந்த மாடலை பொறுத்தவரையும் 10 ரூபா தான் வரும். நல்லா சால்ட்ரிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, சால்ட்ரிங் பண்ண தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த கனெக்டர் மட்டும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். 10 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். பட் எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சார்ஜிங் போர்டு வந்து தனியாக கிடைக்கும். இந்த சார்ஜிங் போர்டு வந்து வாங்கும் போதே ஓஜி போர்டுன்னு கேட்டு வாங்குங்க. ஒரு 150 ரூபா அந்த மாதிரி வரும். இப்போ அந்த போர்டை வாங்கி நீங்கள் எந்த மொபைலில் சார்ஜ் ஏறலையோ இப்போ இந்த மாடல் தான் கழட்டணும். இப்போ புது போர்டு, இப்போ இந்த போர்டில் வந்து சார்ஜிங் கனெக்டர் டேமேஜ் ஆகிடுச்சு, எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, மாற்ற தெரியல அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் இதே மாடலுக்கு போர்டு தனியாக கிடைக்கும். இந்த போர்டை வாங்கி நீங்கள் வாங்கும் போதே ஒரிஜினல் போர்டாக கேட்டு வாங்கிக்கணும். இந்த போர்டை வாங்கி நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணிக்க வேண்டியது, எப்படி கழட்டினீங்களோ அப்படி ஃபிட் பண்ணிட வேண்டியது. அப்புறம் நெட்வொர்க் என்ன மாட்டிக்க வேண்டியது. இப்போது சார்ஜிங் டைப் சி கனெக்டரை பொறுத்த வரையும் ஒரே டைப்பில் இருக்காது. டைப் சி கனெக்டர் பேரில் ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி சார்ஜிங் கனெக்டருடைய பின்னு வந்து இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இங்கே பின்னாடி வர்ற இந்த பின்னு வந்து ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்போது ஒரு மாடலுடைய டைப் சி கனெக்டர் எடுத்து நம்ம இன்னொரு மாடலுக்கு நம்ம சூட் பண்ண முடியாது. இதே V8 அப்படியே கனெக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே கனெக்டரை வச்சு எல்லா கீபேடு, நோக்கியா பேசிக் மாடல், ஜியோ பேசிக் மாடலுக்கெல்லாம் இந்த ஒரு கனெக்டரை வச்சு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டைப் சியை பொறுத்த வரையும் என்ன மாடலோ அந்த மாடலோடைய சார்ஜிங் கனெக்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதோட கனெக்டர் வேறு மாதிரி இருக்குது, இதோட கனெக்டர் வேறு மாதிரி இருக்குது. அதனால் டைப் சியை பொறுத்த வரையும் கனெக்டர் வந்து மாடலுக்கு மாடல் மாறிட்டே இருக்கும். என்ன மாடலோ அந்த மாடலோடைய கனெக்டர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் V8 பொறுத்தவரையும் அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வாங்கி வச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுக்கும் பேசிக் சைனா பேசிக் எனி மாடலுக்கு வந்து கீபேட் மாடலுக்கு இந்த V8 கனெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆண்ட்ராய்டு மாடல் வரும், அந்த மாடலுக்கு V8 கேபிள் வந்து மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 கனெக்டர்ஸ் இருக்குது. அந்த கனெக்டர்ஸ் மட்டுமே வாங்கி வச்சாலே எல்லாத்துக்குமே நம்ம சூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சும்மா சார்ஜிங் கனெக்டர்னால் என்ன அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். சார்ஜிங் கனெக்டருடைய சர்வீஸை பற்றி வர வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். இப்போது
உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த சார்ஜிங் கனெக்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நான் சொன்ன ஃபால்ட்டெல்லாம் வரும். நீங்கள் அந்த கனெக்டர் மட்டும் கழட்டி அந்த கனெக்டர் மட்டும் நீங்கள் தனியாக மாற்றிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி போர்டோடு மாற்றணும். போர்டோடு மாற்றும்போது நீங்கள் ஓஜி போர்டாக கேட்டு வாங்கணும். சில மாடல் போர்டு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு சரியாக நெட்வொர்க்லாம் சரியாக கிடைக்காது, மைக் சரியாக வேலை செய்யாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் செல்ஃபோன் சர்வீஸ்க்கு வரும்பொழுது உங்களுக்கு சால்டரிங் அயர்ன் பக்காவாக யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது.